வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து 5வது மேட்ச் ஐபிஎல் மேட்ச் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம டெலிகிராம் சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம 4 மேட்ச்சில் ஒரே மேட்ச் தான் ஜாக்பாட்டை பற்றி பேசியிருப்போம். நேற்று மேட்ச் மட்டும் தான் எந்த டீம் 10 பிசா போனாலும் எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் சொல்லியிருப்போம். அதே மாதிரியே 3 பிசாலேருந்து டெல்லி ஜெயித்தாங்க. இந்த அஷிதோஷ்ன்ற பிளேயர் எப்படி இப்படி அடிக்கிறாரு என்னங்கிறது தெரியல. சச்ச கிரேட் ஹிட்டராக இருக்கார். ஹோப் ஹி ஹாஸ் அ குட் ஃபியூச்சர். இன்னொரு 4-5 மேட்ச் இந்த ஐபிஎல்ல டர்ன் பண்ணால் மேபி கெட் இன்டர்நேஷ்னல் டெபியூட் ஆல்சோ. ஹூ நோஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி, பார்ப்போம். பட் ஹீ இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். டெல்லி டீம் லுக்ஸ் வெரி ஸ்ட்ராங் பை தட் லோவர் ஆர்டர் பார்க்கும்போது டெல்லி டீம் வந்து ரொம்ப பெரிய டாமினண்ட்டை இந்த ஐபிஎல் உருவாக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும். சரி வாங்க இன்றைக்கி மேட்ச்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் 5வது ஐபிஎல் மேட்ச் 2025 ஐபிஎல்லில் செவ்வாய்க்கிழமை 25 மார்ச் 7:30 மணிக்கு இன்றைக்கி சாயந்தரம் நடக்கிற ஒரு மேட்ச். இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் இன் அகமதாபாத்தில் நடக்கிற ஃபஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட ரீசெண்ட் ஃபார்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜிடி பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பிபிகேஎஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 2 டீம்லேயுமே ஆஸ் யூஷுவலாக பஞ்சாப் பற்றி நமக்கு தெரியும். மொத்த டீமையும் ஸ்க்ராப் பண்ணிட்டு புதுசாக வர மாதிரி வந்திருக்காங்க. ஜிடி அன்யூஷுவலாக இந்த தடவை நிறையா சேஞ்சஸ் வந்திருக்கு. இந்த டீம் 2மே வந்து கிட்டத்தட்ட அன்டிசைடபிள் டீம் மாதிரி தான். ஸோ ஆனால் இவங்க 3 பேரும் போன தடவை விளையாண்டதை கம்பேர் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமே இருக்காது. பட் அப்படியே கம்பேர் பண்ணாலும் கூட 2 தடவை ஜிடி ஜெயிச்சும் 1 தடவை பிபிகே ஜெயிச்சும் இருக்காங்க. 3 பேர் கடைசியாக விளையாண்ட மேட்சஸில். ஸோ இந்த மேட்ச்லேயே தான் ஃபர்ஸ்ட் மேட்ச், இவங்க 2 பேர் விளையாடுற ஃபர்ஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம். ஸோ ஜிடி பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் கடைசியாக 10 மேட்ச் விளையாண்டதில், அதாவது பர்டிகுலராக இந்த ஸ்டேடியத்தில் விளையாண்டதில் இப்போ ஜிடி 10 மேட்ச் விளாண்டுருக்காங்க, பஞ்சாப் 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. பஞ்சாப் இந்த கிரவுண்டில் 50% ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்காங்க. ஜிடி வந்து 60%. இந்த இடத்தோட ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோன்னா 191, பஞ்சாபுக்கு வந்து 167. 233 ஜிடி ஹையஸ்ட் அடிச்சிருக்காங்க, பஞ்சாப் வந்து 200 அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஜிடி 89, பஞ்சாப் 123 இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இருந்த சினாரியோஸ் மாறி இந்த கிரவுண்டை பார்த்தோம் அப்படின்னா 55% ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீமு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த 4 மேட்ச்சை பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜாக அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 175. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தோன்னா 163. ஹையஸ்ட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹையஸ்ட் இந்த கிரவுண்டில் 233, லோவஸ்ட் 89. சேஸ் பண்ணியிருக்கிற ஸ்கோர் பார்த்தோன்னா 207 ஒரு தடவை சேஸ் பண்ணியிருக்காங்க. 168 அடித்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனிதிங் மோர் தென் 70 இந்த பிச்சில் வந்து இட்ஸ் குட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அகமதாபாத் பிச்சு ஜென்ரலாக இவங்களுக்கு தெரியும், ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு ரொம்ப சாதகமான ஒரு பிச்சாக இருக்கும். ரஷீத் கானுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குமா என்னன்னு தெரில. பட் ரஷீத் கான் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் நல்லா பண்ணது காரணமும் வந்து அது அட்லீஸ்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு பிச். ஆனால் வந்து அகமதாபாத் வந்து அவ்வளோ டர்னிங் பிச்சில் மேபி அவங்க பிச்சை மாற்றலாம் இந்த வருஷம். போன வருஷம் ஸ்லைட் டென்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வெனியில் விளையாண்ட ரீசெண்ட் மேட்சஸ் பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஐபிஎல் தான். அதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தடவையும், செகண்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் 2 தடவையும் ஜெயிச்சிருக்காங்க. இட் இஸ் கான்ட்ராடிக்டரி டு நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடிங்கிறது. ஸோ நம்ம என்ன மேலே ஸ்டாட்ஸ் சொன்னோமோ அதை விட ஆப்போசிட்டாக இருக்குங்க. ஸோ ஸ்டாட்ஸ் வச்சு 55% ஃபஸ்ட் பேட்டிங் ஜெயிப்பாங்கன்னா, இங்கே சொல்கிறது என்னென்னா ரீசன்ட் ஃபார்ம்ஸ் நடக்கிறது சொல்கிறது என்னென்னா நம்ம வந்து செகண்ட் பேட்டிங் சேசிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இதை கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இந்த கிரவுண்டில் நடந்த ரீசெண்ட் மேட்சஸ் கிடையாது, போன ஐபிஎல் தான் நடந்திருக்கு. ரீசெண்டாக நடந்த போன ஐபிஎல் மேட்சஸ் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதில். ஸோ அதனால் அதை நம்ம யோசிச்சு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். பட் என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னா, ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் டீம் வந்து கண்டிப்பாக வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு ஒரு எட்ஜ் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்துட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அஸ்ட்ராலஜி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து என்ன நடக்க போகுது என்னங்கிறது ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால் வர முடியும். ஸோ அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னா காமனான பிளேயர்ஸு இன்றைக்கி வந்து நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு 6 பிளேயர் ஜிடியில் பார்க்கலாம். ஜிடியில் பார்த்தீங்கன்னா சிமன் கில்க்கு நல்லாயிருக்கு, சாய் சுதர்சனுக்கு நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங் சாய் சுதர்சன் பிடிச்சா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லாயிருக்கு. அனுஜ் ராவத், வாஷிங்டன் சுந்தர்,
இவங்களுக்கு நல்லா இருக்குது. ராகுல் தெவாட்டியா, பிரசித் கிருஷ்ணா. ஸோ இந்த 6 பிளேயருக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 6 பிளேயர் ஜிடியிலேருந்து நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். பஞ்சாப் சூப்பர் கிங்ஸை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங்கு, மார்க்கஸ் ஸ்டோய்னஸ், ஷஷாங்க் சிங், மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷ்தீப் சிங், இந்த 5 பேருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நம்ம வந்து ஹர்ப்ரீத் பார் இல்லை நெஹல் வதேரா, இதில் யாராவது ஒருத்தரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் 2 டீம்லேயும் இருக்கிறது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாருன்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நல்லாயிருக்கு. ஜாஸ் பட்லர் செகண்ட் பேட்டிங் பிடிச்சாருன்னா அவருக்கு நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் மாற்றிக்கலாம். மற்றபடி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி கிஷோர் ரபாடா ஓரளவுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம், செகண்ட் இன்னிங்ஸ் கம்மியாக தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இதில் பார்த்தோம், பஞ்சாபில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளாண்டா ஜாஸ் இங்கிலீஷும் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். செகண்ட் இன்னிங்ஸ்னு கிளைன் மேக்ஸ்வெல் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஹர்ஷ்தீப் சிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா பவுலிங் போடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நார்மலாக போடுவார். ஸோ இப்போ இதில் நீங்கள் அந்த எடுத்த பிளேயர்ஸை தவிர மீதி பிளேயர்ஸை ஷஃபல் பண்ணோன்னா அவங்க பேட்டிங் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷஃபல் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திருப்பி சொல்கிறேன், ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன், அனுஜ் ராவத், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தெவாட்டியா, பிரசித் கிருஷ்ணா இவங்களுக்கு போகலாம். பஞ்சாப் சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங், மார்க்கஸ் ஸ்டோய்னஸ், ஷஷாந்த் சிங், மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 5 பேரும், நீல் வதேரா இல்லை ஹர்ப்ரீத் பிரார் இவங்களில் யாராவது ஒருத்தரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் டீம். கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோ ஜான்சன், மார்க்கஸ் ஸ்டோய்னஸ்க்கு நீங்கள் போகலாம். இது 2 நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜிடியை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சனுக்கு நீங்கள் போகலாம். அதே மாதிரி இன்னொரு பிளேயர் போனோம் அப்படின்னா சிமன் கில்லுக்கு போகலாம். சிமன் கில், சாய் சுதர்சன் இந்த சைடில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸில் போகலாம். ஸோ என்னோடய பெஸ்ட்டு பிக் என்னவாக இருக்குன்னா சாய் சுதர்சனை கேப்டனாகவும் மார்க்கஸ் ஸ்டோய்னஸை கேப்டனாகவும் சாய் சுதர்சன் இல்லை மார்க்கோ ஜான்சனை வைஸ் கேப்டனாகவும் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ இதுதான் நம்ம டீம்ஸை பற்றின விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மேட்ச்சில் வின்னர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 டீமுமே நெக் டு நெக் இருக்குது. 2 சைட்லையும் பிளேயர்ஸ்க்கு ஓரளவு சாதகமாக இருக்குது. அப்போது இப்படி இருக்கும்போது ஒரு 2 சைடில் பாயிண்ட்ஸ் பேஸில் பார்க்கும்போது 2க்கும் சிமிலராக இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஸ்டாட்ஸ் படி ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற டீமுக்கு அதிக ப்ரிஃபரன்சஸை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய சஜஷனாக இருக்கும். அட்லீஸ்ட் நமக்கு ட்ரேட் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது கொடுத்துரும். ஸோ இப்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறவங்கள பேட்டிங்கை தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா ஜிடி ஃபஸ்ட்டு பிடிச்சா இன்னும் ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 2, 3, 4 பிளேயருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த கிரவுண்டில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃபஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பிச்சை கவர் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃப்ரெஷ் பிச்சில் விளாட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஸோ மாய்ஸ்சர்ஸ் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிச்சில் வந்து ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸ் இனிஷியலாக ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அது ஃபஸ்ட்டு 2 பால்ஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது கிடைச்சி அதுக்கேற்ற மாதிரி போங்க. அஸ்ட்ராலஜிக்கலாக பார்க்கும்போது 2 டீமுமே ரொம்ப நெக் டு நெக்கில் இருக்குது. பாயிண்ட்ஸ் பேசிஸில் பார்த்தா ஜிடி வந்து ஸ்லைட்லி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மேட்ச்சில் ஜிடி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாய்ப்புகள் ஜெயிக்கிறதோ இல்லை 20 பைசா வர்றதோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், ஸோ மற்றபடி எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் 11 அதாவது கடைசி ஒரு ½ அன் ஹவரில் அப்டேட் பண்ணலாம். டாஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். எனக்கு ஏதாவது கேரண்டீடாக ஒரு டாஸ் தெரிஞ்சுன்னா தான் கொடுத்துட்டு வரேன். நம்ம இது வரைக்கும் 1 தான் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். 4 மேட்ச்சில் அது வின்னு தான். அந்த மாதிரி நமக்கு ஏதாவது தெரிஞ்சு சிமிலராக கேரண்டீடாக இருக்கிற விஷயங்களை நான் பண்ணுறேன். ஒரு பெரிய விஷயத்தில் நான் ஸ்டக் ஆனதுனால இருந்தாலும் கமிட்டடாக வீடியோஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் போட்டுட்ருக்கோம். ஸோ 1 or 2 டேஸ்க்குள்ள என்ன ஃப்ளூவெண்ட்டாக மேபி எடிட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகலாம், ரிசர்ச் என்ன நல்லா பண்ணலாம். இந்த மாதிரி இதுக்கான சினாரியோஸ் வருது. இப்போ நிறையா டைம் எனக்கு கிடைக்க போகிற மாதிரி இருக்குது. முன்னாடி வந்து நிறைய விஷயங்களை ஸ்டக் ஆகியிருந்தேன். பட் அதெல்லாம் ஈஸியாக நேற்று நைட்டில் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆயிடுச்சு அப்படின்னா பேக் டு ஃபார்ம் வந்து நம்ம பழைய மாதிரி இன்னும் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி டீம் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட வின்னர் கடைசி அப்டேட்டை நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடலாம்.
டாஸும் கேரண்டீடாக நல்லா தெரிஞ்ச டாஸாக இருந்தால் ஒரு 60-70க்கு மேலே எனக்கு பர்சன்டேஜ் தெரிஞ்ச டாஸாக இருந்தால் அதையும் நான் குரூப்பில் போடுறேன். நீங்கள் பார்த்து தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்னோடய பெட் செஷன், ட்ரேடிங் செஷன்ஸ் ஆஸ் யூஷுவலாகவே வரும். நேற்று நம்ம சொன்னோம் எல்ஹெச்சி தான் ஆஃப்டர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப்டர் வீடியோவில் எல்ஹெச்சி தான் சொன்னோம். அது 2 பைசா போய் ஜெயிச்சுது. பட் பர்டிகுலராக இந்த மேட்ச்சில் நீங்கள் கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து ஜாக்பாட் ட்ரை பண்ணுங்கள், 10 பைசாவுக்கு போனாலே எந்த டீம் போனாலும் ஜாக்பாட் ட்ரை பண்ணுங்கிற ஒரு நோட்டையும் கொடுத்துருப்போம். 4 மேட்ச்சில் இந்த ஒரு மேட்ச்சுக்கு தான் கொடுத்தோம். அதே மாதிரி 2 பைசாலேருந்து ஜெயிச்சுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்டேட் வந்து நம்ம வீடியோவில் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸ் அங்கே டெலகிராம் சேனலில் வரும். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு அதை வச்சு நீங்கள் எவ்வளோ தூரம் ஜெயிக்க முடியுமோ ஜெயிச்சுக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். see you in another வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.